ஹாய் ஆல், வெல்கம் டு கணினி இந்திரணி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பிஎட் டெமோ கிளாஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு எப்படி எடுக்கிறது 11th ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் டெக்னிக் அந்த டாபிக் வந்து நிறையா பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ தான் வந்து நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். ஆஸ் யூஷுவல் எப்பொழுதும் போல் நீங்கள் நேராக வந்து உள்ள டைட்டில் சொல்லி ஆரம்பிக்காதீங்க. மோட்டிவேஷன் கொடுத்து அந்த டைட்டிலை அந்த ஸ்டூடெண்ட்ஸோட வாயிலேருந்தே வந்து வாங்குங்க. இன்ட்ரடக்ஷன் டு ஊப்ஸுக்கு எப்படி வந்து மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஊப்ஸ் அப்படின்றது வந்து நேராக சொல்லாமல் இப்போ எப்படி ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் இல்லை ஜென்ரலாக இங்கிலீஷ் அப்படின்னு எடுத்துட்டாலே ஆல்ஃபபெட்ஸ் தேவையோ, தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கேரக்டர்ஸ், அதாவது தமிழில் அ ஆ இ ஈ எப்படி வந்து முக்கியமோ, மேத்ஸில் எப்படி நம்பர்ஸ் முக்கியமோ, அதே மாதிரியே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் என்ன முக்கியம் அப்படின்னு சொல்லி கேளுங்க. அப்போ வந்து அவங்க கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. லாங்குவேஜ் முக்கியம், C++ முக்கியம், ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக வந்து ஒன்று ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பேசிக் கான்செப்ட்ஸ் இல்லாமல் நம்மளால் எதுவுமே வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் பண்ண முடியாது. ஸோ நான் இன்றைக்கி எடுக்க போகிற டாபிக் வந்து இன்ட்ரடக்ஷன் டு ஊப்ஸ் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆரம்பிங்க. அடுத்து நீங்கள் டெமோ கொடுத்த உடனே வெறுமனே இதில் இருக்கிற டாபிக்ஸ் மட்டுமே நடத்தாதீங்க. நிறைய ஸ்கில்ஸை வந்து உள்ளே யூஸ் பண்ணி கிளாஸ் எடுங்க. ஊப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல சொல்லுங்கள். ஊப்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பராடிகம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு, டு பி ஃபாலோட் அப்படின்னு. ஊப்ஸ் அப்படின்றது ஒரு பராடிகம். எம்ஃபாசிஸ் ஆன் மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா டேட்டாஸை தான் அது ஃபோக்கஸ் பண்ணும், அல்காரிதமை ஃபோக்கஸ் பண்ணாது. அல்காரிதம் அப்படின்னா என்னென்னா வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் டு சால்வ் அ ப்ராப்ளம். எப்படி ஒரு இட்லி இருக்குன்னா எடுத்த உடனே அந்த இட்லி அப்படியே வந்து நம்ம சாப்பிட்ருவோம், பிச்சு தானே சாப்பிடுவோம். ஸோ அந்த பிச்சு சாப்பிட்ற எல்லாமே என்னது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். அதே மாதிரி தான் ஊப்ஸ் அப்படின்றது மெயினாக டேட்டாவை தான் ஃபோக்கஸ் பண்ணும், அல்காரிதமை ஃபோக்கஸ் பண்ணாது. மெயினாக இட் இம்ப்ளிமெண்ட், அது ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த ஊப்ஸ் கான்செப்ட் வச்சு தான் நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். மெயினான 2 பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம கிளாஸ்னால் என்னென்னு சொல்லணும், ஆப்ஜெக்ட்னா என்னென்னு சொல்லணும். நேராக டெஃபினிஷன் எடுத்துகிட்டு போய் சொல்லாமல் குழந்தைங்களுக்கு ஈஸியாக எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஸோ கிளாஸ் அப்படின்றது ஒரு சாக்லேட் அப்படின்னா அது கிளாஸ். அந்த சாக்லேட்குள்ளே இருக்கிற மஞ்சு, கிட்கேட்டு, டைரி மில்க் எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட். பிஸ்கெட் அப்படின்னா வந்து அது ஒரு கிளாஸ். அந்த பிஸ்கெட்குள்ளே இருக்கிற மில்க் பிக்கிஸு, மேரி கோல்டு, ஹைட் அண்ட் சீக்கு, இது எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட். ஸோ கிளாஸ் அப்படின்னாலே என்ன அப்படின்னா ப்ளூ பிரிண்ட் ஃபார் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ். கிளாஸ்னால் ப்ளூ பிரிண்ட் ஃபார் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுங்கள். ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸஸ் சேர்ந்ததை தான் வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது இல்லாமல் ஊப்ஸில் வந்து இன்னும் என்னென்னலாம் வந்து இருக்குது அப்படின்னா இந்த 5 டாபிக்ஸ் எல்லாம் ஊப்ஸில் கவர் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்கேப்சுலேஷன். என்கேப்சுலேஷன் அப்படின்னா என்னென்னா இதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள், மோஸ்ட்லி நிறையா ரியல் டைம் எக்ஸாம்பிளாக சொல்லி கிளாஸ் எடுங்க. அதை தான் வந்து லைக் பண்ணுவாங்க. ஒரு என்கேப்சுலேஷன் அப்படின்னா ஒரு கேப்சூல் நம்ம கடையில் போய் வாங்கி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னாலே அந்த கேப்சூலுக்குள்ளே அந்த டியூப் மாத்திரைன்னு சொல்லுவாங்களே, அதுக்குள்ளே என்ன இருக்கும், குட்டியாக நிறையா வந்து இது இருக்கும், டேப்லெட்ஸ் மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் என்கேப்சுலேஷன் அப்படின்னா குட்டி கேப்சூலில் டேட்டாவையும் ஃபங்க்ஷனையும் சேர்த்து போட்டு மூடி வைக்கிறது தான் என்கேப்சுலேஷன். அவ்வளோதான். என்கேப்சுலேஷன் அப்படின்னா டேட்டாவையும் ஃபங்க்ஷனையும் மிக்ஸ் பண்ணி சிங்கிள் யூனிட்டாக கொடுக்கறது தான் என்கேப்சுலேஷன். என்கேப்சுலேஷன் எல்லாமே என்ன அப்படின்னா டைரக்ட் ஆக்சஸ் கொடுக்கறது, ப்ரோக்ராமுக்கு டைரக்ட் ஆக்சஸ் கொடுக்கறது. அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டா ஹைடிங் இல்லைனா இன்ஃபர்மேஷன் ஹைடிங். அடுத்து இருக்கிறது டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னாலே என்னென்னா தேவையானதெல்லாம் வச்சுட்டு தேவையில்லாததெல்லாம் ஹைட் பண்ணி வைக்கிறது தான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். இதை சொல்கிறப்ப நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா டேட்டா மெம்பர்ஸ்னால் என்னென்ன, மெம்பர் ஃபங்க்ஷன்னா என்னென்ன அப்படின்னு சொல்லணும். ஒன்றுமே இல்லை, டேட்டா மெம்பர்னால் வேரியபிள்ஸ் எல்லாமே டேட்டா மெம்பர்ஸ், மெம்பர் ஃபங்க்ஷன்னா மெத்தட்ஸ் எல்லாமே மெம்பர் ஃபங்க்ஷன். அவ்வளோதான். மாடுலாரிட்டி அப்படின்னா ஒரு பெரிய ப்ரோக்ராமை, லார்ஜ் ப்ரோக்ராமை குட்டி ப்ரோக்ராமாக பிரித்தா அதுதான் மாடுலாரிட்டி. இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னாலே ஒரே வார்த்தை தான், பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் இஸ் நோன் அஸ் இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு பேஸ் கிளாஸ்லேருந்து டிரைவ் கிளாஸை கண்டுபிடிச்சிட்டு வர்றது தான் இன்ஹெரிட்டன்ஸ். ப்ராசஸ் ஆஃப் பில்டிங் நியூ கிளாஸ் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் கிளாஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா எல்கேஜி அப்படின்றது தான் பேஸ் கிளாஸு, 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்றது தான் டிரைவ்டு கிளாஸ். நம்ம நேராக வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிட முடியாது. எல்கேஜிலேருந்து கற்றுக்கிட்டு யூகேஜி கற்றுக்கிட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ நம்ம எல்கேஜியில் படித்த சம் கான்செப்டை யூகேஜியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், யூகேஜியில் படிக்கிறத ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதே தான் கொஞ்சம் டிரைவ் பண்ணி படிக்கிறதுனால
அது எல்கேஜி இஸ் பேஸ் கிளாஸ். புதுசாக கண்டுபிடிக்கிறது என்ன கிளாஸு? டிரைவ்டு கிளாஸ். இன்ஹெரிட்டன்ஸோட மெயின் ஃபீச்சர் என்னென்னா ரீயூசபிலிட்டி, பாலிமார்ஃபிசம். இது ரொம்ப ஈஸி. பாலி அப்படின்னா மெனி, மார்ப்னா என்னென்னா ஷேப், பாலிமார்ஃபிசம் அப்படின்னா என்னென்னா மெனி ஷேப்ஸ். ஒரு மெசேஜை ஒரு ஃபார்ம் இல்லாமல் மோர் தென் ஒன் ஃபார்மில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுனா அதுதான் பாலிமார்ஃபிசம். அட்வான்டேஜஸ் ஆஃப் ஊப்ஸ். ஊப்ஸோட மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ரீயூசபிலிட்டி, அதாவது ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர், அதுதான் ரீயூசபிலிட்டி. ரெடுடன்சி அப்படின்னா டூப்ளிகேஷன் இல்லாமல் அவாய்ட் பண்ணுறது. ஈஸி மெயின்டெனன்ஸ்னால் ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம், செக்யூர்டாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஊப்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா சைஸு, எஃபோர்ட், ஸ்பீட். ப்ரொசீஜரல் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட், அதாவது பாப்பு ஊப்புன்னு ரெண்டாக பிரிச்சிருப்பாங்கல்ல, ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஊப்ஸை கம்பேர் பண்ணுறப்ப ஊப்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வேலை செய்யும், ஸ்பீடு வந்து கம்மி. பட் ஆனால் ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். அவ்வளோதான் வந்து நீங்கள் ஊப்ஸ் கான்செப்டில் வந்து எடுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் இன்டெப்த்தாக எடுத்திங்கனாலே இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக வந்து கிடைக்கும். பட் ஒரு டெமோ அப்படின்றப்போ உங்களுக்கு கமிஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் 5 minutes, மேக்ஸிமம் 10 minutes வரைக்கும் தான் வந்து எடுக்க சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளோ போல்டாக எடுக்கிறீங்க, எவ்வளோ க்ளீனாக எடுக்கிறீங்க அப்படின்றத தான் பார்ப்பாங்க. எய்தர் யூ கேன் யூஸ் இங்கிலீஷில் வேணாலும் எடுக்கலாம், தமிழில் வேணாலும் எடுக்கலாம். அது வந்து இதில் தான் எடுக்கணும் அப்படின்லாம் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒரு டீச்சராக இதை வந்து எடுக்கணும், ஒரு ஸ்டூடெண்ட்டாக எடுக்கவே கூடாது. இந்த சேனல் நிறையா பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எந்த வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கணினி இந்த ரெடி.